ஹalleluya. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். மீகா 7:8. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதாகமத்தில் யோனா என்று ஒரு மனிதன் இருக்கின்றார். இந்த யோனா மீனின் வயிற்றுக்குள்ள ஒரு இருளிலே 3 நாட்கள் இரவும் பகலும் இருந்தபொழுது கர்த்தர் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அன்று கர்த்தர் அவருக்கு அந்த இருளில் வெளிச்சமாயிருந்தார். தானியேல் என்ற ஒரு நபர், அவர் சிங்க கெபியில் போடப்படுகின்றார். அந்த இடத்துல, அந்த கெபியில் இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் அவருக்கு வெளிச்சமாயிருந்தார். அதே தேவனை விசுவாசித்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அவர் உங்களுக்கு சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்றால், நீங்கள் சொல்ல போகின்றீர்கள், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று. ஆம், அவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதினாலே அப்படி சொல்ல வைக்கத்தக்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவர். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற வல்லமையின் தேவன். ஹalleluya. God bless you.